ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 26/12/2023 செவ்வாய்க்கிழமை, மார்கழி 10. ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சுப காரிய பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள். பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். வாகன வசதிகள் மேம்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அஸ்வினி புதுமையான நாள். பரணி வசதிகள் மேம்படும். கிருத்திகை மதிப்பு அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைத்த பணிகளில் தாமதங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும். ஆடம்பர செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. வெளி உணவுகளை குறைத்து கொள்ளவும். நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீது நம்பிக்கையை மேம்படுத்தும். சக ஊழியர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். கிருத்திகை தாமதம் ஏற்படும். ரோகிணி அனுசரித்து செல்லவும். மிருகசிரீட்சம் ஒத்துழைப்பு ஏற்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும். இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும். விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும். புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசிரீட்சம் மாற்றம் ஏற்படும். திருவாதிரை வரவுகள் கிடைக்கும். புனர்பூசம் விவேகத்துடன் செயல்படவும். கடகராசி அன்பர்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்க்கவும். சில பணிகளின் தடைகளுக்கு பின் முடியும். பிள்ளைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் போட்டிகள் மேம்படும். அரசு காரியங்களில் இழுபறியாகும். பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவீர்கள். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லவும். உத்தியோகத்தில் விவாதமின்றி செயல்படவும். கவலைகள் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் செலவுகளை தவிர்க்கவும். பூசம் போட்டிகள் மேம்படும். ஆயில்யம் விவாதமின்றி செயல்படவும். சிம்மராசி அன்பர்களுக்கு கூட்டுத் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். உறவுகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும். கால்நடைகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். பொன் பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைகள் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். மகம் வாய்ப்புகள் உண்டாகும். பூரம் உதவிகள் கிடைக்கும். உத்திரம் அனுபவம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். முயற்சிகளில் புதிய அனுபவம் உண்டாகும். தந்தையிடம் அனுசரித்து செல்லவும். குடும்ப பிரச்சனைகள் பற்றி பகிர்வதை தவிர்க்கவும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். வியாபார பயணங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பரிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. உத்திரம் அனுபவம் உண்டாகும். ஹஸ்தம் ஆசைகள் நிறைவேறும். சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மந்தநிலை ஏற்படும். குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் உண்டாகும். கூட்டாளிகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சலனங்கள் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை அனுசரித்து செல்லவும். சுவாதி மாற்றம் உண்டாகும். விசாகம் சிந்தித்து செயல்படவும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு முடிவெடுப்பதில் தாமதம் உண்டாகும். உங்கள் மீது சிறு சிறு விமர்சனங்கள் தோன்றி மறையும். எதிலும் கோபமின்றி செயல்படவும். வழக்கு தொடர்பான செயல்களில் விவேகம் வேண்டும்.
உத்தியோகத்தில் சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுவது நல்லது. வியாபார நிமித்தமான ரகசியங்களில் கவனம் வேண்டும். எதிர்ப்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். விசாகம் தாமதம் உண்டாகும். அனுஷம் விவேகமான நாள். கேட்டை கவனம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். நவீன கருவிகளை வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். தன வரவுகள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுப காரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும். ஆக்கம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். மூலம் அறிமுகம் உண்டாகும். பூராடம் சாதகமான நாள். உத்திராடம் வேறுபாடுகள் மறையும். மகர ராசி அன்பர்களுக்கு கருத்துக்களுக்கு மதிப்பு ஏற்படும். விருந்தினர்களின் வருகை உண்டாகும். நீண்ட நாள் தடைபட்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். உத்திராடம் மதிப்பு ஏற்படும். திருவோணம் மகிழ்ச்சி கிடைக்கும். அவிட்டம் சாதகமான நாள். கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கேற்ப அனுகூலம் ஏற்படும். உயர் கல்வியில் கவனம் வேண்டும். பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தெளிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நெருக்கடியான நாள். சதயம் கவனம் வேண்டும். பூரட்டாதி அனுசரித்து செல்லவும். மீனராசி அன்பர்களுக்கு வியாபார நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயர் கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உருவாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் கவனம் வேண்டும். உதவி கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள். பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி அனுகூலம் உண்டாகும். ரேவதி கலகலப்பான நாள். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.